நீங்க தினமும் சயாட்டிக்கா பிரச்சனைனால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு அடிக்கடி இந்த மாரி சயாட்டிக் வலி வரும். அதே மாரி இடுப்புல அடிக்கடி புடிச்சுக்கும். இந்த மாரி எல்லாம் அடிக்கடி இடுப்பு வலி வராம இருக்கிறதுக்கு, தினமும் ஏதாவது எக்சர்சைஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, குறைஞ்சபட்சம் இந்த வீடியோல சொல்லியிருக்க எக்சர்சைஸையாவது நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இடுப்பு பிரச்சனை, அதாவது குறிப்பா இடுப்புல இருக்க டிஸ்க் பல்ஜ், சயாட்டிக்கா, அடிக்கடி முதுகு பிடிப்பு, இடுப்பு வலி, குனிஞ்சு நிமிர முடியாத அளவுக்கு மூச்சு பிடிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராம நம்ம தவிர்க்க முடியும். சரி, அந்த எக்ஸர்சைஸஸ் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க அந்த எக்ஸர்சைஸஸ பார்த்துடலாம். எக்ஸர்சைஸஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க பேக் பெயின்னால அடிக்கடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, எங்களோட onelastmove.com அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல பேக் ஃபிக்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பேக் பெயின் இருக்கவங்க தினசரி என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணலாம், எப்படி ஆரம்ப கட்டத்துல வலி இருக்கும்போது ஆரம்பிக்கலாம், வலி குறைய குறைய எப்படி பயிற்சிகளை அதிகப்படுத்தி முதுக பலப்படுத்தலாம், கால்களை பலப்படுத்தலாம், மொத்த உடலையும் பலப்படுத்தலாம் அப்படின்னு டீட்டெயிலா வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷனோட எக்ஸசைஸ் கோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்க இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னா onelastmove.com விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க. சரி, இப்போ வாங்க ஷயாட்டிக்கா இருக்கவங்க தினமும் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலா சொல்றேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஜென்டலா நீங்க வந்து படுத்துக்கணும். நான் தரையில படுக்கிறேன், நீங்களும் தரையில படுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பெட்லயே கூட படுத்துட்டு பண்ணலாம். ஸோ இது மாதிரி படுத்துட்டு பாதத்தை ஃபர்ஸ்ட் கீழே மேல அசைங்க. இது ஒரு குறிப்பிட்ட லெவல் பிளட் சர்க்குலேஷன் உங்க கால்களுக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 முறை பாதத்தை கீழே மேல அசைச்சுக்கோங்க. அசைச்சு முடிச்சதும் ஒரு கையால தொடைக்கு பின்னாடி இப்படி பிடிச்சிட்டு காலை இப்படி நீட்டி மடக்குங்க. ஒருவேளை இது பண்ணும்போதே உங்களுக்கு அதிக வலி இடுப்புல இருக்குன்னா இந்த எக்ஸசைஸ் அவாய்ட் பண்ணிட்டு எதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வலி வரலையோ அந்த மாதிரி எக்ஸசைசஸ் மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த காலுக்கு ஒரு 10 முறை பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த காலுக்கு ஒரு 10 முறை. ஸோ இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி வச்சு டெய்லியுமே பார்த்து பயன்பெறுங்க. அப்பதான் சிட்டிங் ஜாப், அதிக நேரம் நிற்கிற வேலை இதெல்லாம் இருந்தீங்கன்னா பேக் பெயின், ஷயாட்டிக்கா, டிஸ்க் ப்ராப்ளம்லாம் வராமல் நம்ம தடுக்க முடியும். ஸோ இது மாதிரி 2 காலுக்கும் 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து நேராக படுத்துக்கோங்க. நேராக படுத்துட்டு 2 காலும் இப்படி ஒட்டி வச்சுட்டு ஒரு காலை மட்டும் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஸோ இப்படி இந்த காலுக்கு ஒரு 10 முறை, அப்புறம் அடுத்த காலுக்கு ஒரு 10 முறை. கை வேணா அப்படி சைடில் கூட நீட்டிக்கலாம் நீங்க. இதை மாதிரி இந்த காலுக்கு ஒரு 10 முறை. ஸோ 2 சைடுமே 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது அப்படியே சைடில் திரும்பி படுத்துக்கோங்க. சைடில் திரும்பி படுத்துட்டு காலை 45 டிகிரி பெண்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம ஒரு கழிச்சு படுக்கிற மாதிரி படுத்து காலை மடக்கி வச்சுட்டு ஜஸ்ட் எவ்வளோ உங்களால் ஓப்பன் பண்ண முடியுமோ ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இது மாதிரி 10 டைம்ஸ் காலை வந்து நம்ம மடக்கி நீட்டணும். ஸோ இது ஒரு 10 முறை. அப்புறம் அடுத்த சைடு திரும்பி படுத்துட்டு இந்த சைடு ஒரு 10 முறை. அதே மாதிரியே காலை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி 2 காலுக்குமே பண்ணிட்டீங்கன்னா இடுப்பு வந்து மொபிலிட்டி கிரியேட் ஆகி கொஞ்சம் லூஸ் ஆகும். அடுத்தது ஒரு சில முக்கியமான எக்ஸசைஸ் இருக்கு, அதையும் இப்போ நான் சொல்றேன். ஸோ இதை ஒரு 10 டைம்ஸ் 2 சைடுக்கு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து 2 காலையும் இது மாதிரி மடக்கி வச்சுட்டு இடுப்பை ரைஸ் பண்ணி டவுன் பண்ணணும். இதையும் ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருந்தால் 15 டைம்ஸ் 20 டைம்ஸ் கூட எப்படி ஹிப்பை ரைஸ் பண்ணி டவுன் பண்ணிக்கலாம். கரெக்டாக பேக் பட் மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணி பண்ணுங்க. அதுதான் இந்த எக்ஸசைஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளாட்டாக இது மாதிரி ரைஸ் பண்ணிட்டு டவுன் பண்ணிடுங்க. இது 10 டைம்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் அப்படியே குப்புரை திரும்பி படுத்துக்கோங்க. கவுந்து படுத்துக்கோங்க. கவுந்து படுத்துட்டு 2 கையும் இப்படி நெத்தியில் வச்சு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணிட்டு பொறுமையாக பட்டக் மசிலை டைட் பண்ணி கால் முட்டி மடங்காமல் காலை பேக்கில் ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்க. ஸோ இதில் என்னென்னா ஒரு சிலர் ரொம்ப மேலே ரைஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போதுமே முதுகில் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஒயரை ரைஸ் பண்ணாமல் ஜஸ்ட் மசில் ஆக்டிவேட் ஆனால் போதும். இந்த மாதிரி பேக்கில் பெயின் வராத தூரம் வரைக்கும் ரைஸ் பண்ணி டவுன் பண்ணிடுங்க. ஸோ இந்த காலுக்கு ஒரு 10 முறை, அடுத்த காலுக்கு ஒரு 10 முறை. பேக்கில் பெயின் வராத அளவுக்கு ரைஸ் பண்ணி டவுன் பண்ணிட்டீங்கனாலே இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஈஸியாக இருந்தால் இன்னொரு 10 முறை கூட 2 காலுக்குமே நீங்கள் பண்ணிக்கலாம். 2 காலுக்குமே 2 செட்டு 10 முறை 2 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது இந்த மாதிரி நம்ம எல்போ சப்போர்ட்ல முதுகை இப்படி தூக்கி பிடிச்சி நெஞ்சை நிமித்தி இப்படியே இருங்க. இது வந்து உங்க எரெக்டார் ஸ்பைனிய மசிலை வந்து கண்ட்ராக்ட் பண்ணும், இந்த பேக் மசிலை. ஸோ இதை நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ணாததுனால தான் குனிஞ்சு நிமிரும் போதெல்லாம் நமக்கு முதுகு பிடிப்பு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு 40 செகண்ட்ஸ் அப்படியே இருங்க. ரொம்ப ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பண்ண வேண்டாம், அதுவுமே நிறைய பேருக்கு ஸ்ட்ரெயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி 40 செகண்ட்ஸ் இருந்துட்டு திரும்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்ப ஒரு 40 செகண்ட்ஸ் இதே பொசிஷன்லேயே பண்ணிக்கோங்க.
இது ஒரு வாட்டி பண்றதே உங்களுக்கு முதுகுல வலி வர மாதிரி இருக்குன்னா ஒரு முறையோட 40 செகண்ட்ஸ் மட்டும் இந்த பொசிஷன்ல இப்படி இருந்துட்டு முடிச்சிருங்க. ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நேராக படுத்துக்கோங்க. நேராக படுத்துட்டு ஒரு கால் மேல ஒரு கால் போட்டு இந்த முட்டியை மட்டும் இப்படி கீழே மேல அசைங்க. இது உங்க பைரிஃபார்மிஸ் மசிலை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அதே சமயம் அங்க இருக்க ஹிப் ஜாயிண்ட்டையுமே மொபிலிட்டி கொடுத்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். குறிப்பா எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் அண்ட் இன்டர்னல் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இந்த மூமெண்ட்டோட பேரு. ஸோ இடுப்புல வந்து இந்த மூமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான் நீங்க கீழே சமணம் போட்டு உட்கார்றது இல்லை வந்து ஈஸியா எங்கேயாவது உட்காந்து எழும்பும் போது இடுப்பு டைட் ஆகாம இருக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த காலுக்கு 10 முறை, இந்த காலுக்கு 10 முறை 2 சைடுக்குமே பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது சேம் ஒரு காலை முட்டிக்கு பின்னாடி பிடிச்சி மேலே எவ்வளவு உங்களுக்கு நீ பெயின் இல்லை அப்படின்னா முட்டிக்கு மேலேயே கூட பிடிச்சிக்கலாம். நீ பெயின் இருக்கு அப்படின்னா முட்டிக்கு பின்னாடி பிடிச்சிட்டு எவ்வளவு தூரம் மேலே ரைஸ் பண்ணி பிடிக்க முடியுமோ பிடிச்சிக்கோங்க. இப்படி ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி பிடிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்க முடியல, கையால பிடிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி டவலை வந்து முட்டிக்கு பின்னாடி போட்டுமே நீங்க இப்படி மேலே எவ்வளவு தூரம் இழுக்க முடியுதோ இழுக்கலாம். இது என்ன அந்த டம்மி நமக்கு பெருசா இருக்கு, தொப்பை இருக்கு அப்படின்னா இது மாதிரி கையால பிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்க இந்த மாதிரி டவல் யூஸ் பண்ணி மேலே இழுக்கலாம். இல்ல உங்களுக்கு கையாலே பிடிக்க முடியும்னா கையாலே பிடிச்சிக்கலாம். இது மாதிரி 2 காலுக்குமே 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது இந்த மாதிரி 2 காலையும் மடக்கி பாதத்தை ஒண்ணா வச்சுட்டு அப்படியே விரிச்சு 40 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே 40 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டீங்கனாலுமே இந்த அடக்டார் மசில்லாம் லூஸ் ஆயிடும். ஸோ இதனாலையுமே உங்களுக்கு இடுப்பு வலி வர்றது, இந்த எஸ்ஐ ஜாயிண்ட்ல இம்பேலன்ஸ், மசில் இம்பேலன்ஸ்னால வெயிட் ஒரு சைடா போறது, இதெல்லாம் மாற்ற முடியும். 40 செகண்ட்ஸ் இப்படியே பிடிச்சிட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஒரு 40 செகண்ட்ஸ் இதே மாதிரி காலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த 2 காலையும் ஒண்ணா வச்சுக்கோங்க. 2 கையை சைட்ல நீட்டிட்டு காலை நல்லா மடக்கி வச்சுட்டு பொறுமையா ஸ்பைனை வந்து ரொட்டேஷன் இப்படி ஒரு 10 டைம்ஸ் 1 1, அதாவது இந்த சைடு ஒரு முறை இந்த சைடு ஒரு முறை பண்ணிட்டீங்கன்னா ஒரு கவுண்ட்டு. அந்த மாதிரி 1 1 2 2 அப்படின்னு சொல்லி 10 கவுண்ட்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது. அதே மாதிரி இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கையை சைட்ல நீட்டி வச்சுக்கணும். இப்படி நீங்க பண்ணும்போது இந்த கையை இப்படி தூக்கிட்டு இப்படி வந்துடும் ஒரு சிலருக்கு, அவ்வளவு டைட்டா இருக்கும் அப்பர் பாடியுமே. ஸோ அதெல்லாம் குறைக்கிறதுக்குமே மொபிலிட்டி ஓவரால் ஸ்பைனுக்கு கொடுக்கறதுக்குமே இந்த ஒரு எக்ஸசைஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தலையை திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. தலை நியூட்ரல் ஸ்பைன்ல வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு தலையை திருப்பினீங்கன்னா வேர்ட்டிகோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாம தலையை நேரா வச்சுட்டு காலை மட்டும் ரொட்டேட் பண்ணா போதுமானது. அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி வால் பக்கத்துல நின்னுக்கோங்க. கையை வால்ல வச்சீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குமோ அவ்வளவு தூரம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கிட்ட போயிட்டு கையை மடக்கி வால்ல வச்சுட்டு இந்த காலை திருப்ப இருந்த இடத்துல வச்சுட்டு முட்டி 2 ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட் பண்ணிட்டு உடம்பு இப்படி திரும்பி இருக்கக்கூடாது, நேராக்கிக்கோங்க. நேராக்கிட்டு அதே மாதிரி இடுப்பு இப்படி ரொம்ப இப்படி வளையக்கூடாது, இடுப்பையும் நேராக்கிக்கோங்க. இப்படியே வந்து 30 to 40 செகண்ட்ஸ் நீங்க நிக்கலாம். ஈஸியா இருந்தா 1 மினிட் கூட நீங்க இதே பொசிஷன்லயே வந்து இருக்க முடியும். ஸோ இது ஒரு சைடு இப்போ 40 செகண்ட்ஸோ இல்லை 1 மினிட்டோ முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது அடுத்த சைடு. இந்த சைடு அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு நின்றுட்டு முட்டி 2 ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். எல்போ இப்படி பிளேஸ் பண்ணிட்டு பாடி ஸ்ட்ரைட் பண்ணி அப்படியே நிற்கணும். இடுப்பு வந்து ரொம்ப இப்படி வளைய விடக்கூடாது, ரொம்பவும் மேலே தூக்கி இப்படி கொண்டு வளைஞ்ச மாதிரி நிற்கக்கூடாது. கீப் பாடி வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்படியே வந்து ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் இல்லை வந்து 40 செகண்ட்ஸ் வந்து 1 மினிட் வரைக்கும் இந்த சைடுக்கு பண்ணிட்டீங்கன்னா ஒரு செட் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த மாதிரி இன்னொரு முறையும் நீங்க வந்து தேவைப்பட்டா இது மாதிரி இன்னொரு வாட்டியும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடுக்கு ஒரு 40 செகண்ட்ஸ், இந்த சைடு ஒரு 40 செகண்ட்ஸ், 2 செட்ஸா நீங்க பண்ணிக்கிட்டீங்கனாலுமே இந்த ஒரு எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இல்லை இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோர்லயே பண்ண முடியும். இப்படி ஒரு சைடா கையை அப்படி ஊனி படுத்துக்கோங்க. 2 காலையும் முட்டியை மடக்கிட்டு ஒரு கையை மேல ரைஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் பண்ணிட்டு அப்படியே ஹிப்பை ரைஸ் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இப்படி ஒரு 40 செகண்ட்ஸ் நீங்க பண்ணீங்கனாலுமே போதுமானது. முடியலன்னா 15 to 20 செகண்ட்ஸ் இந்த பொசிஷன்ல நின்னா கூட பெரிய அளவுக்கு உங்களோட ஸ்பைன் ஸ்டெபிலைசர்ஸ், குறிப்பா கியூஎல் மசில் எல்லாம் ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மாதிரி 2 சைடுக்குமே பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது இது ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ். ஒரு காலை தூக்கிட்டு ஒரே காலில் நிற்கணும். நீங்க இது மாதிரி நிற்கும் போது தான் உங்களோட பேலன்சிங் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மெயினா நீங்க பேலன்ஸ் 2 காலையும் ஈக்குவலா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே 2 சைடுமே பாடி வெயிட் வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது உங்க உடம்புக்கு ஷிஃப்ட் பண்ண தெரியும். ஸோ அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு முதுகுல இருக்க ஸ்ட்ரெயினை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த காலில் ஒரு 40 செகண்ட்ஸ் நில்லுங்க. அப்புறம் இந்த காலை கீழே வச்சுட்டு இந்த காலில் ஒரு 40 செகண்ட்ஸ். இது மாதிரி 2 காலையுமே உங்களால எவ்வளவு செகண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு 1 மினிட் நிற்க முடியுது அப்படின்னா 1 மினிட் கூட இதே மாதிரி ஒரு காலில் நீங்க நின்று ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி 2 சைடுக்குமே பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப ஒரு 40 செகண்ட்ஸோ 1 மினிட்டோ இந்த காலில் நிற்கணும். அப்புறம் இந்த காலையும் அதே மாதிரி
ஒரு 40 செகண்ட்ஸோ 1 மினிட்டோ நின்னுட்டீங்கன்னா 2 செட்ஸ் இந்த எக்ஸசைஸ்ல கம்ப்ளீட் ஆயிடும். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோல சொல்லியிருந்த எல்லா எக்ஸசைஸுமே டெய்லியும் பண்ணி பாருங்க. உங்க இடுப்புக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் அப்படின்றத நீங்களே உணர்வீங்க. அதே மாதிரி இதையும் தாண்டி இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் கத்துக்கணும், இடுப்புக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே நாங்க ஆன்லைன் கிளாஸ் மூலியமாவே எக்ஸசைசஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலுமே உங்ககிட்ட இன்டர்நெட்டும் மொபைல் போனும் இருந்தாலே போதும், எங்க ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்து எங்க கிட்டவே நீங்க எக்ஸசைசஸ் டைரக்டா லைவா கத்துக்க முடியும். அதை பத்தின டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அந்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதையும் தாண்டி நீங்க வந்து பேக் ஃபிக்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி நம்ம வெப்சைட்ல onelastmove.com அப்படின்னு சொல்லக்கூடிய எங்க வெப்சைட்ல எக்ஸசைஸ் கோர்ஸை வந்து வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷனோட கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட கன்வீனியன்ட் டைம்ல நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ் பார்த்து அதை ஒரு கைடன்ஸா வச்சுட்டு நீங்க எக்ஸசைசஸ் பண்ண முடியும். அதுக்கு onelastmove.comல பேக் ஃபிக்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோல சொல்லியிருந்த எல்லா தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோ உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்த்து பயன்பெறதோட நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையுமே பயன்பெற வைங்க.